முகம் பயிற்சி நாங்கள் வீடியோ எடுக்க ஆய்வு கத்தக்கூடாது புளியக்கா பார்த்து சார் வேணும்னு சொன்னால் நீங்கள் வேஞ்சுக்கோமிலேருந்து உங்களுடைய சொந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்போ இந்த வீட்டில் இப்போ நீங்கள் முன்னாடி இந்த சிவப்பிடிச்சுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். களைச்சி போட்டு நீங்கள் பாருங்க இந்த மேசை வந்து இதில் தான் நாங்கள் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இந்த கெஸ்ட் ரூமை பார்த்தா நீங்கள் வாவ்ன்னு சொல்ல போகிறீங்க. ஜெகரூமின் பெருநிலைமை இருக்குன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இருந்தாலும் மின் பாவனை பொருட்கள் எல்லாம் அப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் திறந்து பார்க்கும்போது எனக்கு கோவம் இருக்குது. சுவாசப்பட்டு என்ன இவ்வளோ என்ன சொன்னாக்கா இப்போ நீங்கள் இதுக்குள்ள வந்து பெரிய ஃப்ரிட்ஜுக்கு வேற எதுவுமே இல்லை. இப்போ எல்லாமே எம்டியாக இருக்குது. நல்ல நேரத்தில் நாங்கள் இதை சுற்றி கரையெல்லாம் போட்டு நல்லா காற்றும் வேண்டி கொண்டு இந்த மரங்களுக்கு வந்து ஜான் மரத்துக்கு கீழே வச்சுருக்கு. நல்ல காத்தோட்டமான இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க ஃபேர்வைக்கு நல்ல பாரம்பரியதான அம்மியில் அரைச்சி நாங்கள் சமையல் செய்கிறது. வெல்கம் டு ஜெரிபிளக். நாங்கள் சார் நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்த புது வீட்டை தான் நிற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் புது வீட்டை தான் நிற்கிறேன். பேக் ஒளி இருக்குது, அப்புறம் டிஸ்டன்ட் வச்சுருப்பேன். எங்கேயோ போகிற மாதிரி அல்லது போயிட்டு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வெளியில் போயிட்டு தான் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். அந்த உடும்பின் சவுண்டை பார்த்தாலே தெரியும் என்னை இப்போ தான் கண்டது. அதுக்கால இந்த காலையும் ஓடி திரிகிறேன். இருந்தாலும் வந்து உடும்புக்கும் பயிற்சி நாங்கள் வீடியோ எடுக்க ஆய்வு கத்தக்கூடாது புளியக்கா பார்த்த போல எங்கே போயிட்டு நான் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூண்டே கால் ஆகிட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான 12 மணி வெயிலாக இருக்குது. ஆனால் இன்னொரு வித்தியாசம்னு சொன்னால் கொஞ்ச நாளாக சரியான காற்றாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காற்றுக்கு நல்ல புழுதி மழை மாதிரிலாம் போட்டு அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு காற்றாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று அறவே குறைஞ்சிட்டுது. ஆனாலும் வெயில் விட்டு போயில. இப்போ நான் வந்து இப்போ தான் ஆட்டோவில் இறங்கினேன். ஓகே இப்போ வந்து சார் போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு அடுத்த பணம் தோணும். ஸோ அப்போ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் அம்மா விட்ட போனாங்களா வந்து நானும் அம்மாவும் நேற்றைய தினம் கூட அம்மாவுக்கு ஊசியெல்லாம் போட்டு வந்து சரியாண்டு விட்டே இருந்தது. எங்களோட அம்மா அப்பான்றதையும் தாண்டி எந்த ஒரு வயோதி வாக்களுக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சில விருப்பங்கள் இருக்கும். தாங்கள் வந்து தனிமையில் இருக்க வேணும்னா வந்து தங்களுடைய வீட்டில் இருக்க வேணும். கைப்பக்குவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மான பிள்ளைகள் எல்லாமே வந்து கேஸ் அடுப்பில் சமைக்கிறது, ரைஸ் குக்கரில் சோறு காய்ச்சது அப்படியே தான் இருக்கு. வந்து நாங்கள் கூடுதலாக பொம்பளை பிள்ளைகள்னு சொல்லிட்டு அம்மா வளமையாருமே நாங்கள் சொல்கிறது அவை சன்மை மாதிரி நல்லா வேலை செய்வான்னு சொல்லிட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வரைக்கும் கிருஷ்ணாக்களுக்கு 3 நேரம் அந்த விறகடுப்பில் சமைச்சு கொடுக்குறது. அப்போ அம்மாவுக்கு இப்போ உடம்புல கொஞ்சம் தெம்பாமல் இருந்தோன்னா அதாவது யாராச்சும் அவங்களோட சொந்த வீட்டை அவங்க நேசிக்கிறாங்களோ அது ஒரு நல்ல பழக்கம். சொன்னால் இப்போ அனுபவத்தால் நானே கற்றுக்கொள்கிறேன். அப்போ அம்மா சொன்னால் சார் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு கேளுமையாக இருக்குது, சரி நான் வீட்டை போயிட்டு இன்னைக்கு வேலை போகணுன்னு சொல்லி சொன்னேன் அம்மா. சரியா நாங்கள் போனோம். அம்மாவுக்கு வந்து விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டு கேனால் தானே. அப்போ சரின்னு நாங்கள் அம்மா போயிட்டு அம்மா இந்த தினம் விறகடுப்பில் அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய கைப்பக்குவத்தில் சிவப்பு பச்சரிசி சோறு, ஐத்தங்காய் வெள்ளைக்கறி, மற்ற துள்ளுமண்டை மீன் குழம்பு, பீட்ரூட் சாம்பார் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்ல ஒரு கேரசாரமான குழம்பும் நல்ல ஒரு வந்து பைத்தங்காய் பால்கறி அப்படி பிரெட்டில் பால்கறின்னு சொல்லி வடிவாக சமைச்சு நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தேன். இது எதற்காகன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அதாவது நானும் பிஸி, அதே போல் மற்ற என்னுடைய சகோதரிகளும் பிஸி இருந்தாலும் வந்து உண்மைக்குமே அதாவது வந்து அம்மாவோட விருப்பத்துக்கு வந்து நான் உண்மைக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் வேலையாக இருந்தாலும் அதே நேரம் வந்து எங்கள் அம்மா கட்டாயப்படுத்த மாட்டா. சரியான இப்போ அம்மா சொல்லுவாங்க கோடு போட்டா ரோடு போடுறேன். அதேமாதிரி அம்மா அவங்க சொல்லிக்கொண்டு வராண்டுக்கு நான் டக்குன்னு அந்த விஷயத்தை விளங்கி நோக்கி அம்மா இன்றைக்கு அதை விரும்புகிறா இதை செய்யணுமென்றது கம்மியாக. அப்போ நானும் சரி என்னுடைய வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு சரி நின்று நம்ம வந்து சுவாசம் அதை வந்து சுவிசங்கள் விட்டு இன்றைக்கு வேலைன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாரு. அப்போ நான் தனியத்தானே சரி என்ன அம்மாவோட அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ வந்து 3 காலாக நிற்கிறேன். ஸோ இன்றைக்கு வந்து என்ன செய்வோம், இந்த நான் இங்கே சமைச்சா அது ஒரு காணொலியாக பயன்படுது. அப்போ நாங்கள் வந்து என்னுடைய இந்த பொழுதும் எப்படி அமைஞ்சிருக்கண்டு அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் எதிர்பார்த்தது சார் வேணும்னு சொன்னால் நீங்கள் வேஞ்சுக்கோமிலேருந்து உங்களுடைய சொந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்போ இந்த வீட்டில் இப்போ நீங்கள் அங்கேருந்து கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் எப்படி ஒழுங்கு செஞ்சுருக்கிறீங்க என்பதை எல்லாமே ஏன் காட்டையிலன்னு சொல்லிட்டு வந்து என்னை வாட்ஸ்அப்பில் வந்து பர்சனலாக என்னோட கதைத்தவர்களும் உண்டு கேட்டவர்கள் அதே மாதிரி வந்து எத்தனையோ சப்ஸ்கிரைபருக்கும் அந்த மனசில் ஒரு கேள்வியாக இருக்கும். அப்போ இன்றைக்கு தான் அதுக்கு பதில் சொல்கிற விதமாக இந்த காணொலி அமைய போது
ஏன்னு சொன்னால் என்னுடைய உறவுகள் அதாவது வந்து நேராக வந்து பார்த்த உறவுகள் அதாவது லேமாஸ்டர்ல இந்த பொருட்களை எடுத்துக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளோ பொருட்கள் இருந்தது இதெல்லாம் கொண்டு போய் இந்த புது வீட்டில் வச்சுட்டு இந்த பொருட்களுக்கு மேலே ஏறி இருக்க போறீங்க என்னதானே அப்படி காண்ற இடத்துல எல்லாம் வேண்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரே எங்களை விட பொருட்களை ஏற்ற வந்தாங்களும் வந்து பார்க்குறாங்களுக்கு முன்னாடி நிறைய வந்து மன உளைச்சலாக இருந்துச்சு சரியென்று அப்படியெல்லாம் விளைச்சல்பட்ட ஆட்களுக்கு இப்போ நான் எங்கள்ட வீட்டை வந்து 3 நாட்களுக்கு மேலே ஆயிட்டுது அப்போ உண்மைக்குமே அந்த கடைசியாக நான் 2 மாதத்துல எல்லா பொருட்களையும் ஏற்றி கொண்டு இந்த இடத்துல எல்லாம் வச்சோன்னா உன்னை மூத்தக்கா வந்தால் சொன்னால் இது என்ன இது இப்படி கால் வச்சு போகவே இடம் காணாமல் இருக்குது இன்னொன்று சேரும் இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ பொருள் வைக்க போகிற கடவுளே நான் செய்ய போறீங்களோ அது நான் சொன்னாங்க பக்கத்தில் ஒரு கொட்டில் ஒன்று போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா இங்கே வரணுமெண்டு ஆனால் என்ன சார் அதுக்கான சூழ்நிலையும் அமையலை அப்போ சரி இதையும் நாங்கள் சொந்த வீட்டில் சமாளித்து கொள்ளாமன்ட்டு போட்டு ஆச்சரியப்பட்டிருந்தவர்களுக்கு இப்போ நேற்று நம்ம அம்மா இங்கே வந்தால் அம்மா வந்துட்டு சொன்னாக்கா பகுர சூப்பராக இருக்கு வீடு நான் சொன்னேன் இப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க எனக்கு என்னுடைய இந்த புது வீட்டை குறித்து நிறைய திட்டங்கள் எல்லாம் இருக்குது அது நான் என்ன செய்ய ஒவ்வொன்றா பொறுத்திருந்தான் செய்வேன் என்று சொல்லியிருந்தேன் அப்போ இது அதாவது வந்து 3-4 நாட்களுக்கு அப்புறமா எப்படி சொன்னேன்னா நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னால் 1 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இருந்து பாருங்க எப்படி இந்த வீடுகள் எல்லாமே நல்ல அழகாக இருக்குமென்னு சொல்லிட்டு பாருங்க உண்மைக்குமே வந்து 3.25 பிறப்புக்காணி அதில் நாங்கள் ஒரு ஓரமாக ஒரு சிறிய வீடுன்னு தான் கட்டியிருக்கோம் வந்து என்னுடைய இந்த சொந்த வீட்டை குறித்து வீட்டு தோட்டமாக இருக்கலாம் அண்டு வந்து குக்கிங்காக இருக்கலாம் குக்கிங்கை பற்றியெல்லாம் பெரிய ஒரு கற்பனை இருக்கு எனக்கு சொன்னால் அங்கே கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் அப்போ அதனால நான் என்ன திட்டங்கள் போட்டிருக்கோம் மிக நல்ல ஒரு மாடல் சமையல் செய்கிறேன்னு சொன்னால் இங்கேயும் அதே நேரம் வந்து சொன்னவர் தானே இன்னும் ஒரு கிச்சன் ஒன்று அமைச்சு தாரணும் நல்ல ஒரு மண் கிச்சன் அப்போ அதில் வந்து இப்போ இருக்கிறாங்க இந்த மண் சட்டிவான அதெல்லாத்தையும் வந்து அறவே நான் வந்து வேணாமடைய காலேஜ் அது பெரிய நல்ல ஒரு ஹெவியாக இருக்குது அந்த மண் சட்டிவானையெல்லாம் அதான் சரியான வெயிட்டாக இருக்குது ஸோ அப்போ நிறைய காலம் ஆகிட்டு அப்போ அதெல்லாத்தையும் நான் மட்டும் புதிய சட்டிவானை எல்லாம் வேண்டி நல்ல ஒரு என்ன சொல்கிறேன் பூஞ்சோலைக்கியாக இருந்து அப்படியே சமையல் செய்யணும்னு நிறைய கற்பனைகள் இருக்கு ஒரு காணொலியாக இப்போ புது வீட்டை வந்துட்டு நான் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எனக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது எங்களுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கு நீங்கள் வந்து பொறுத்திருந்து எல்லா காட்சிகளையும் தருங்க அப்போ இன்றைக்கு என்ன ஒரு வீடியோ காணொலி அமையப்போன்னு சொன்னால் ஓகே ரெஞ்ச் கோமிலேருந்து வந்த எல்லா பொருட்களையும் வந்து இப்போ எப்படி இங்கே எல்லாம் அழகுபடுத்திருப்பேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு அதிசயம் ஆச்சரியம் இந்த காணொலியிலேருந்து புறப்பட போது ஓகே அதை நாங்கள் வந்து செய்கிறது சரியா தவறா என்பதையும் பற்றி என்னுடைய வீடியோக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது என்னன்னு சொன்னால் எங்களோட சூழ்நிலை நாங்கள் அப்படியே தான் செய்தாகணும் எங்களுக்கு தான் தெரியும் என்ன நிலைமை என்று சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அழகுபடுத்தி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சிவப்பிடிசுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க அதாவது வந்து கோழிக்கு சாப்பாடு தந்தவா அம்மா சொப்பு பச்சை சோறு தேங்காய் பூண்டு எல்லாமே தந்து விட்டவா அப்போ அதையும் வந்து நாங்கள் பின்னேற சாப்பாடுக்காக போடணும் கோழின்னு சொல்லத்தான் ஞாபகம் வருது உண்மைக்குமே என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோழியெல்லாம் வந்து கூட ஒரு அழகாக வந்துட்டுது கோழிக்கு வந்து நல்ல சூப்பரான இடம் எல்லாம் அமைச்சிட்டோம் நல்ல ஒரு சோலைக்கிளையாக கோழி கூட எல்லாம் வச்சுட்டோம் அதையும் வந்து பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் கோலை பார்ப்போம் பாருங்கோ பதச்சி களைச்சி போட்டு வெள்ளாளம் அந்த படை அந்த பிக்சர் போட்டேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோல் பாருங்க கோலில் வந்து இப்போ என்ன சொல்கிறது யாருமே வரையில இப்போ நான் என்ன சொன்னால் கதையை இருந்ததை போட்டு மேசை ஜீக்கோ எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளம் தேராளம் ஸோ இப்படி வந்து நான் அடுக்கியிருக்கேன் பாருங்கோ இந்த மேசையில் ஒரு 3 கலரை போட்டு அடுக்கியிருக்கேன் அப்புறமா வந்து இதை ஜீக்கோவில் 3 கலர் அதுக்கப்புறமா வந்து சுபாஷ் ரெஞ்ச் கோமில் இருக்கேக்க அதான் வந்து கிருஷ்ணா சிவச்சாலை பிடிபட்டிருக்கேக்க என்ன சொல்கிறோட போரில் தானே தன்னுடைய ஒரு பொழுதுபோக்குக்காக இருந்த பொருட்களை பயன்படுத்தி நல்ல ஒரு சூப்பரான மேசை சமைச்சவர்கள் அப்போ நான் சொன்னேன்னா எங்களுடைய புது வீட்டுக்கு தான் அந்த மேசை நல்ல சூட் ஆகும் பாருங்க இந்த மாம்பழை பாருங்க எப்படி இருக்காண்டு பார்த்தீங்களா ஓகே அப்படி இங்கே பாருங்க இந்த மேசையை வந்து இதில் தான் நாங்கள் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னு சொன்னால் அங்கே கிச்சனுக்கே வந்து வர பொருட்கள் வச்சினாடி அப்போ இதுதான் என்னோட சாப்பாட்டு மேசையாக இந்த மேசையை வச்சுட்டு அப்புறம் சுற்றி வர கலர் வேறு பார்த்தீங்களா அப்படி இருக்கிற அந்த மேசையை மாதிரி அப்படி இந்த மாம்பழையும் பாருங்க பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோலை பொறுத்தளவில் இதுதான் நம்ம எப்போ இதில் தான் சுபாஷ் வச்சா இந்த மேசையும் இருக்கும் அப்புறமா வந்து நீங்கள் ஆச்சரியப்படப்போதான விஷயம் வந்து இங்கே தான் ஏன்னு சொன்னால் இது கெஸ்ட் ரூம் வந்து நான் சொல்லியிருந்தேன்னா இதில் ஒரு பெட்டு அப்புறம் ஃபேன் ஒரு கெஸ்ட்டு வந்து திடீரென வந்தாலும் வந்து அவங்க ஆனால் வந்து எல்லா வசதி வாய்ப்புடன் தங்கி நிற்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லி
அப்படித்தான் செய்து வச்சினாங்க. இப்போ தற்காலிகமாக ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது நாங்கள் அங்கேருந்து கொண்டு வந்த பொருட்களை வந்து நீச்சப்படுத்த வேணுமென்றதுக்காக அது கேமராயோ கண்ட பாடெல்லாம் வச்சுட்டே இருக்கும். அதான் எனக்குமே தெரியல. ஓகே, இப்போ இந்த கெஸ்ட் ரூமை பார்த்தா நீங்கள் வாவ்ன்னு சொல்ல போறீங்க. பாருங்க மக்களே, பார்த்தீங்களா இப்படி இருந்தால் இப்படி ஆயிட்டேன்னு இருக்குது. ஸோ என்னென்னு சொன்னால் உண்மைக்குமே நாங்கள் வந்து எங்களோட பின்னுக்கு தற்காலிகமாக ஒரு கொட்டில் போட மாட்டோம். இந்த பொருட்கள் எல்லாம் இதுக்கு தான் இருக்க போகுது. ஆனால் வந்து இது நிரந்தரம் இல்லை, தற்காலிகம் தான், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் என்னுடைய ஒரு பழக்கம் வந்து நான் தாங்கியிருக்கான வீடாக இருக்கலாம் என்று வந்து வளவாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து சுத்தமாகவும் நல்ல அமைப்பாக இருந்தால் தான் நான் என்னுடைய நாளாந்த வேலையில செய்ய முடியும் என்பதற்காக, என்னுடைய அந்த ஒரு தேவைக்காக இப்படியெல்லாம் உணவுபடுத்தி வச்சுருக்கேன். இப்போ போல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ ஒரு சில அந்த பொருட்களை மாத்திரம் இதுக்குள்ளே வச்சுருக்கு. நான் வந்து ஃபேனாக இருக்கலாம், வெல்டிங் மிஷின், அப்புறம் வந்து ஒரு சில மேசை, வெல்டிங் பொருட்கள் அந்த மாதிரியானதாக இருக்க வச்சிருக்கு. இது வந்து தற்காலிகம் தான்றதையும் சொல்லிக்கொண்டு ஓகே, அடுத்ததாக வந்து பாருங்க எங்களுடைய விராந்தை. இது முதல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கு. ஓகே பாருங்க, இதுல வந்து எந்த மேட்சும் இல்லை. நாங்கள் தான் மேசி பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கேயே வச்சிருக்கு. அதை வந்து டிவி போட்டோம். இப்போ டிவியை வந்து இதில் வச்சிருக்க சுவாசனை எல்லாம் போட்டு போட்டோம்னு சொல்லிட்டு அப்போ அது இதுலேயே இருக்குது. ஓகே பாருங்க, இது வந்து நாங்கள் வளமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து எந்த விதமான மேட்சும் இல்லை, இதுக்கு நிறைய பொருட்கள் கொள்ளவும் இல்லை. ஓகே பார்த்தீங்களா, இந்த பிராந்தை வந்து அப்படியே இருக்கு. என்னுடைய ஜெப ரூம் உண்டு. ஜெப ரூம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. என்ன சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பொருட்களை தான் சொல்லுவாங்க. எல்லாருமே கல்யாணம் கட்டி 5 வருஷம் 2 பேர் இருந்தோண்டு இவ்வளவு வீட்டு பொருட்கள்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் வீட்டு பொருட்கள் நம்ம இருக்கும்போது நான் மூத்த காலத்து அக்கா வீட்டு சகோதரர்கிட்ட வந்து எல்லாரும் நம்ம என்னட்டு வீட்டு பொருட்கள் கூட இருக்குன்னு சொல்லி அக்கா கொஞ்சம் அப்படித்தான் அன்னைக்கு ஆந்திரம் எல்லாம் விருப்பப்பட்டு 1 எல்லாம் வேண்டுவே அப்படித்தான் வருமென்னு சொல்லிட்டு அப்போ ஒன்றும் செய்யலை. அதான் நான் அங்கேருந்து கொண்டு வரைக்கும் எந்த விதமான பொருட்களுமே கழிக்கலை. என்று சொன்னால் எல்லாமே பாவனைக்கு வந்தாலும் புதிய பொருட்களான இந்த நாடு. ஓகே, அதான் வந்து ஜெப ரூம் பெருநிலைமை இருக்குன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இருந்தாலும் பார்த்து ஜெப ரூம் தற்காலிகமாக வந்து கெஸ்ட் ரூமுக்கு இருக்க வேண்டியதான இந்த பெட்டு. அப்போ இதை வந்து இதுக்க போட்டிருக்கிறோம். என்ன செய்யறதுன்னு சொன்னாங்க போடுறது அந்த கெஸ்ட் ரூமுக்கு இருக்கிற பொருட்களை பார்த்தீங்கன்னு. இப்போ நான் இந்த இடத்துல தான் ஜெபம் பண்ணுவேன். அதே நம்ம வந்து என்னுடைய கண்ணாடியாக இருக்கலாம், அப்புறம் வந்து என்னான்னு பாவிக்கலாம் திங்ஸுகள் அதெல்லாம் வந்து இந்த ரூமுக்காக இப்போ தற்காலிகமாக வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? ஓகே, அதே வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸுகளையும் இதுக்கே போட்டிருக்கேன். சரிதான் இந்த ரூமுக்கு உள்ளடக்கப்பட்டது. ஓகே, இப்போ நான் நிற்கிறேன் எங்களுடைய ஓப்பன் கிச்சனுக்கு முன்னால் நிற்கிறேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது வந்து நாங்கள் மாடல் சமையல் எல்லாம் சமைக்கும் போது எங்களுடைய ஓப்பன் கிச்சனுக்கு சமைப்பேன். அதாவது அதுக்கப்புறமா வந்து சுபாஷ் எனக்கு சொன்னவர் வந்து நல்ல ஒரு கிச்சன் உண்டு, அங்கே வந்து மண் அடுப்பில் எல்லாம் செய்து சமைக்கக்கூடிய மாதிரி கிச்சன் செய்தவன்னு சொல்லிட்டு அப்போ நான் என்னுடைய விருப்பம் வந்து மண் சட்டிவான சமையல் எல்லாத்தையும் வந்து அந்த சுபாஷ் அமைச்சு தர கிச்சன் தான் சமைக்க முடியும். இப்போ வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் வந்து நான் இப்படி அமைச்சு வச்சுக்கொண்டு பாருங்க. மின் பாவனை பொருட்கள் எல்லாம் இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி ரைஸ் குக்கர், அப்புறம் மிக்சி, ஹீட்டர். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த லைன்லேயே நான் சுவாசம் வந்து எல்லாமே செட்டப்பாக தான் செய்திருக்கேன். இந்த தட்டு ஓகே அப்படியே இருக்கே பயன்படுது. அதே நேரம் வந்து பாருங்க கேஸ் அடுப்பு இல்லையா, இங்கே வந்து எந்த விதமான பொருட்களுமே இல்லை, அப்படியே நல்ல ஃப்ரீயாக இருக்குது. எப்போமே இதான கேஸ் அடுப்பு சிலிண்டர் எல்லாம் கூட கெஸ்ட் ரூமுக்கு தான் வச்சிருக்குது. நம்ம கிச்சனுக்கே வந்து உண்மைக்குமே பார்த்தோம் அப்பா இப்படி இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச உண்மைக்குமே நான் நிச்சயம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மற்ற இங்கே வந்தோடனே நான் வந்து
2 வேலையை தான் இப்போ தற்சமயம் பயன்படுத்துகிறேன். இதை வந்து இதிலே ஃபிட் பண்ணி இருக்குது. அதை என்ன ஃபிட் பண்ணுற நீங்கள் இப்படி எடுத்து ஓகே. இந்த டிஷ்ஷுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கல, துள்ளு மண்டை மீன் குழம்பு இருக்குது. அதாவது அம்மா அதையும் தந்து விட்டவா இரவு புட்டா வச்சுட்டு சாப்பிட சொல்லி. ஸோ அப்போ இந்த தட்டு வந்து ஓகே கேரள நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இது வந்து நாங்கள் தண்ணி குடிக்கிறதான சில்வர் கப். அப்புறம் வந்து இன்னொரு இது அவன் வந்து நான் இந்த சிங்கர்கிட்ட வந்து தண்ணியை திறந்து பார்க்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. சுவாசப்பட்டு என்ன இது இவ்வளோ என்ன சொன்னாக்கா இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்து பெரிய விஜயத்தில் அவ்வளோ போகிறீங்க இல்லை இல்லை தானே வந்து இந்த தண்ணி போஸ் காணும்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தண்ணி இந்த இவ்வளோ காணும்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க எப்படி நான் ஃபஸ்ட்டு கோவிச்சது காமி பாருங்கோ இங்கே இப்படியே வருது. நான் இதை குறிச்சி கற்பனை எப்படி பண்ணேன்னு சொன்னால் அப்படி இப்படி ஓப்பன் பண்ணோன்னா சொல்ற நிறைய தண்ணியாக வருமானு சொல்லிட்டு இப்படி பிடிக்கு. ஸோ எப்போவுமே வந்து இந்த சிங்கம் நல்லா க்ளீனாக இருக்குது. என்ன சொன்னால் முழுக்க இதை கையாளுறது நான் தான். அதே நம்ம வந்து சுவாஸ் வெளியிலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு மாபிள் சிங்கம் கொண்டு அமைச்சிருக்கிற 14 இருக்குது. ஓகே, அடுத்ததாக வந்து எங்கள் ஃபியூச்சர் பாருங்களோ இது வந்து கிச்சனுக்கு இந்த சைடில் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு கவலையான விஷயம், ஃப்ரிட்ஜுக்கு பாருங்க எதுவுமே இல்லை, இப்போ எல்லாமே எம்டியாக இருக்குது. ஓகே பார்த்தீங்களா? இது வந்து எனக்கு நான் வரும்போது வீட்டில் ஒரு பிரேக் எடுத்து தான் வந்தேன். நான் கரவில கேரளன்னு சொல்லி தந்தவன் இன்றைக்கி இரவு அதுவும் புட்டு பொறிச்சு சாப்பிடுவோம். ஃப்ரிட்ஜுக்கே தச்சமயம் ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்ததாக வந்து இந்த மேசை தான் வந்து கேக்கு கட் பண்ணுறாங்க. இந்த மேசை இதுலேயும் வந்து நாங்கள் தண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்களா இது காற்றுக்கு வந்து அடிக்கடி விழுவுதுங்க மிளக்கறி தட்டு இதில் தான் கொழி விட்டுதான். இதுக்குரிய ஜன்னலும் இருக்குது. தற்சமயம் நான் வீடியோ கிளியராக இருக்க மாட்டேங்க. இதில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாபிள் ஐட்டமாக வந்து மாபிள் பிளேட் அண்ட் வந்து என்ன சொல்கிறது கிண்ணங்கள் இதெல்லாம் வந்து இல்லை மாபிள் பிளேட் அடுக்கி வச்சுக்கேன். இதுவும் வந்து இடம் நல்ல ஃப்ரீடமாக இருக்குது. இதில் வந்து மிக்சியில் மற்ற கப்புகள் அப்புறம் வந்து இதுக்குள்ளே கத்தி எல்லா ஐட்டங்களும் வச்சுருக்குது. அப்புறம் வந்து அவன் வீட்டுக்கு முதல் நாள் எனக்கு வந்து இப்போ நான் எனக்கு ஏற்ற மாதிரி கண் பார்வைக்கு கை கட்டக்கூடிய மாதிரியான எல்லா பொருட்களையும் வச்சோன்னு இப்போ ரிலாக்ஸாக இதுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் சார் இவ்வளோதான் பொருட்கள்னு சொல்லிட்டு உண்மைக்குமே வந்து கிச்சன் பொருட்களை தான் வந்து சமையல் உபகரணங்களை வந்து எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த கிச்சன் அமைப்புக்கு வந்து இதில் எல்லாம் கபோர்ட்டாக வேண்டாம் சுவா சொல்லியிருந்தேன் இப்படி அந்த கபோர்ட் வரும் அதுக்குள்ளே தான் எல்லா பொருட்களையும் வச்சு போட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அந்த வேலையும் செய்யாமல் தற்சமயம் பேரங்க இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இப்போ இதில் வச்சுருக்கேன். இருந்தாலும் வந்து எனக்கு இங்கே இருக்குனாலும் நான் சமைச்சு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து எடுத்து வந்து கிட்டவே இருக்கிறனால ஈஸியாக எல்லாமே வந்து பயன்பாட்டுக்காக இருக்கும். ஒரு சில பேர் வந்து வாங்க இன்னும் இப்படி வச்சுருக்கோம் அப்படி வச்சுருக்கோன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அதை செய்யலாம். இந்த கபோர்ட் அடிக்க மட்டும் தற்சமயம் இந்த பொருட்கள் இங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா. இருந்தாலும் வந்து அதை இன்னும் சொல்லணும். அப்போ இங்கே இருந்தாங்க டாசர் அண்டா குண்டா இங்கேருந்து கேட்பீங்க. ஸோ அப்போ வந்து நாடி வந்து அதையும் காட்டுறேன். ஓகே பார்த்தீங்களா புதிய வீட்டிலேருந்து கொண்டு வந்ததான பொருட்கள் நம்ம இதையும் சொல்லி ஆகணும். என்னுடைய மரக்கறி கூடை பார்த்தீங்களா, மரக்கறி கூடை இது வந்து எம்டியாக இருக்குது. சுபாஷ் வழியிலேருந்து வரும்போது அதாவது வந்து இதுக்குரிய பொருட்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டு நான் சொன்னாங்க என்னை மதியம் சமைக்கிற அப்போ இங்கே பொருட்கள் எல்லாம் விலைக்கு நீங்களே வேண்டிக் கொண்டு வாங்கோண்டு அப்போ வேண்டிக் கொண்டு வந்தால் இதையும் அறவே நிரப்பிடுவோம். ஸோ இது என்னோட மரக்கறி கூடை இதையும் வந்து நான் இதுக்குள்ளேயே தான் வச்சுருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து ஓரளவாக வந்து நான் எல்லாமே அமைச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அங்கங்கே ஒரு சிலதெல்லாம் ஒழிச்சு அப்படின்னு வச்சுருந்தாலும் மற்றது வந்து நினைக்கலாம் இன்னும் இவ்வளவு பொருட்கள் அதாவது நான் ரெஞ்ச் கோமையில பாவிச்சுதான் இன்னும் வெள்ளி எத்துகள் எல்லாம் வளமையாக வந்து சட்டிவான கழுவுறதுன்னு பின்னுக்கு ஒரு பரன் மாதிரி சுவாஸ் போட்டிருந்தாருக்கான அப்போ அதுலேயும் வந்து நிறைய பொருட்களை வந்து நான் எல்லாம் அடுக்கியிருக்கேன்னு முடிஞ்சு அவங்களுக்கு காட்டுறேன். அப்போ உண்மைக்குமே வந்து அவ்வளவுத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் எவ்வளோ பேர் பொருட்களை ஏற்றும் ரெஞ்ச் கோமையிலேருந்து பொருட்களை ஏற்றும் போது எல்லோரும் நினைச்சது பாப்போம் இங்கே கொண்டு போய் எப்படி இதை வைக்க போகிறா பொருட்களுக்கு மேலே இருக்க போகிறாவோ மற்றது வந்து அலங்கோலமாக இருக்குமென்னு தான் நினைச்சவர்கள். ஆனால் அதை நீங்களே பார்த்து சொல்லும் போது எப்படி இது அலங்கோலமாக இருக்குன்னு என்ன பொறுத்தளவில் அழகாகவும் இருக்குது அமைதியாகவும் இருக்குது. மற்ற நான் அவ்வளோ ரெண்டு சமையல் செய்யக்குள்ள எல்லாமே வந்து இந்த கண் பார்வையில் கை கட்டுனா நான் எனக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு வச்சுருக்கேன்.
திருவிலையா இருந்தாங்க 2 திருவக்கூடிய மாதிரி இருக்குது. ரைஸ் குக்கர் அதில் இப்போ ஒரு கத்தி எடுக்கணும்னு சொன்னாங்க, அதுலேயே அடுக்கலாம். இல்லை ஆங்காங்க போட்டுன்னு சொன்னாங்க. முதல் நாற்று கொஞ்சம் பொருட்கள் இங்கே கொஞ்சம் பொருட்களாக இருக்கு. நான் இரவு சாப்பாடு இங்கே செய்ய வந்தான். எனக்கு ஏன் நான் சாப்பாடு செய்ய வந்தாண்டே இருந்தேன் சொன்னா கத்தி இடத்துல அகப்ப இடத்துல திருவேல இடத்துல அப்படி எனக்கு டென்ஷன் ஆகிட்டு. அப்போ நான் வந்து எல்லாமே அமைதிப்படுத்தி ஒரு நிலையில வச்சாதான் நீங்கள் நின்று சமைச்சு நிம்மதியாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு பொறுத்தளவு என்ன பொறுத்தளவில் நான் வந்து ரெஞ்ச் கோமையான பொருட்களாலும் இங்கேயும் வந்து நல்ல ஒரு அழகாக அடுக்கி இருக்கு. நான் அடுத்த அமைதியாகவும் சமாதானமாகவும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது வந்து உண்மைக்குமே எங்களோட இந்த நியூ ஹோமுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்றது. நான் சொந்த காணி வேண்டி சொந்த வீட்டில் நாங்கள் இப்போ இருக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அது கடவுளுடைய பெரிய ஒரு கிருபை. இந்த காணி வேண்டிக்கு எவ்வளவு சவால் இருந்தது. கர்த்தர் ஒரு வசனம் சொன்னதுக்காமே அதாவது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கு. இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறோம்னு சொன்னேன். அந்த வார்த்தைக்காமையா பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியா ஒரு வருஷம் இந்த வீடு கட்டி கல்யாணம் கட்டி 4ஆம் வருஷத்திலே எங்களுக்கு இப்படி ஒரு சொந்த காணி சொந்த வீடு இப்படி அழகான சின்ன வீடா இருந்தால் நல்ல அழகான வீட்டை வந்து கடவுள் தந்திருக்கு. அப்போ அதுக்கு நாங்கள் நன்றி சொல்றேன்னு சொன்னால் எத்தனையோ பேர் வந்து நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லாமல் கண்ணால் காண்டிருக்கிறோம். அது வந்து நாங்கள் ரெண்ட் ஹோமில் இருந்தான எங்களுக்கு முதல்ல இந்த வீட்டுக்காரர் அண்ணா சொன்னார் நான் 11 வீடு மாறி இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுவும் வேறமா 3 பிள்ளைகளோட இத்தனை 11 வீடு மாறி இருக்காருன்னு சொல்லிட்டு இவ்வளோ விளைச்சலா இருக்கேன். ஆனால் கடவுளோட கிருபை வந்து எங்களை அப்படியே செய்யவே இல்லை. நாங்கள் கல்யாணம் கட்டி இந்த 5ஆவது வருஷத்துலேயும் இங்கேயே பெர்மனெண்டாக நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். மற்றது வந்து அந்த கல்யாணம் கட்டி புதுசில் ஒரே ஒரு வருஷம் நாங்கள் வெண்ணில இருக்கும்போது வடகாட்டில் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இங்கே இருந்து இந்த வீடு அதான் அந்த அண்ணா சொன்ன வெறுமையாக விடாமல் எங்களுக்கு சொந்த வீடு வாசலை அமைச்சு தந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து நல்ல ராசியான வீடு. வீட்டை பெரிய சொல்லும் போது 10 ரெம்பலன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கதைச்சு பண்ணிக்க இன்னும் அந்த வீடு நாங்கள் திறப்ப கையளிக்கலை. பெஸ்டின் வந்து திறப்ப வேண்டி கொண்டு போகலான்னு முடிஞ்ச அவங்களுக்கு காணொலியாக காட்டுன்னு பாருங்க. அனுஷியாக இப்போ என்ன செய்கிறா தெரியுமா, வீட்டை படுத்துருக்குறா. அவள் அங்கே சமைச்சு சாப்பிட்டு வந்து எங்கே அந்த ரெஞ்ச் கோமையில் ஒரு தலைவணியையும் போட்டு இப்படி படுத்தா நல்ல நெத்திரியே வருவாங்க. நாளைக்கு அங்கே படுத்துருக்கேன். அப்போ நான் என்னன்னு சரி போங்க நான் அதே வந்து அங்கே நாங்கள் நிற்கிறோம். நான் அம்மான்னு சொல்லி நிற்கிறனாடி அங்கேயும் வந்து ஒரு ஹீட்டரும் வச்சுருக்கேன், ஃபேன் எல்லாம் இருக்குது. இப்போ சொன்னாங்கன்னா கச்சானம் இருக்குங்க, கச்சானம் வறுத்துட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் போய் கச்சானம் வறுத்து கொண்டு அங்கே பிளேண்டியெல்லாம் போட்டு குடிக்க போகிறோம். அப்புறம் வந்து இன்றைக்கி நாங்கள் கோழி எங்கே இடம் மாற்றிக்கோம்னு சொல்லிட்டு காட்டுறோமாங்க. நேற்று சூழக்கால வந்து போட்ட காணொலியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த கோழிக்கூடு வந்து எங்களோட சமையல் பக்கத்துலேயே அங்கே இருக்குது. மற்றது கிட்ட வேறு பின்னாடி பாம்பும் வரும் தூர வைங்க. அப்புறம் சர்மி அக்காவுக்கு வந்தது மாதிரி ஷேரோக்காவுக்கு வந்தது மாதிரி. ஸோ அந்த அக்கறை கொண்டு இந்த எழுதின நபருக்கு வந்து தேங்க்யூ. இப்போ வாங்க நான் எங்கே கோழிக்கூட அமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்க. கோழிக்கு வந்து நல்ல வாழ்க்கை பார்த்தீங்களா, இந்த மரம் எப்படி நல்ல ஒரு குடியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு இல்லையா நாங்கள் அங்கேருந்து கொண்டு அதாவது டேங்கிங் இதில் இந்த மேசையில் தான் வச்சுருந்தோம். நாங்கள் இந்த மேசை அப்புறம் இந்த கதிரைன்னு சொல்லிட்டு மாலை நேரத்தில் நாங்கள் இதை சுற்றி கதிரையெல்லாம் போட்டு நல்லா காற்றும் வேண்டி கொண்டு இந்த மரத்துக்கு கிளியாக இருப்போம். உண்மைக்குமே என்னுடைய இந்த சொந்த வீட்டை நான் ஒவ்வொரு நாளும் வந்து ரசித்து தான் வாழ்கிறேன். ஸோ அவ்வளோத்துக்கு நான் பிடிச்சிருக்குது. மற்றது வந்து நாளையை பொறுத்தவரை பெரிய ஒரு வேலை அந்த தண்ணி தடாம் வந்து வடிவாக க்ளீன் பண்ணி மேலே தண்ணியெல்லாம் விட்டு அந்த ஆகாய தாமரையெல்லாம் போட போகிறேன். ஸோ அப்போ அதனாடி வந்து அதுவும் இனி நல்ல ஒரு அழகாக இருக்கும். ஓகே பாருங்கள், கோழிக்கு கிடைச்ச வாழ்க்கையை ஏம்பழம் நிறைய இருக்குது. டாய்லெட் வந்து அமைஞ்சிருக்கிற இடம் வந்து தூரமாக இருந்தாலும் சுவாஸ் வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து ஆறுதலாக செய்தாலும் நல்ல ஒரு சூப்பராக செய்து முடிப்பார். நீங்கள் பாருங்க இந்த நல்ல ஒரு பெரிய ஒரு லைட் ஒன்று பூட்டியிருக்கார். இரவில் பார்த்தா அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். முன்னுக்கு நல்ல மறைவிடமாக நல்ல ஒரு பெரிய ஒரு டாய்லெட் பார்த்தீங்களா. கோழியை இன்றைக்கி இந்த இடத்துக்கு மாற்றியாச்சு. அதாவது நாங்கள் பாருங்கள் கல்லெல்லாம் வச்சு உயர்த்தி கோழி கூட நல்லா சூப்பராக மாற்றியாச்சு. அதாவது அவர்களுக்கு வந்து ஜாம் மரத்துக்கு கீழே வச்சுருக்கு நல்ல காத்தோட்டமான இடம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க ஃபேப்ரிக்கு நல்ல பெரிய புஷ்டியாக நல்லா கோழி வளர்ந்துன்னா அந்த சத்தத்தை கூட சின்ன கோழி குஞ்சின சத்தமாக தான். அந்த காக்கள் வந்து சின்ன ஆக்கள் தான், இன்னும் வளர இவ்வளவோ பருவம் இருக்குது. பார்த்தீங்களா, கோழிக்கு வந்து நல்ல சூப்பரான இடம் வந்து அமைச்சு கொடுத்துட்டேன். இப்போ ஆக்களுக்கு இருந்துச்சுன்னா நல்லா பசியாக வந்து பின்னாடி சாப்பாடு போடுற டைம் வந்துட்டு
அதான் ஓடி ஓடி கத்திக்கொண்டு நிற்கிறேன். இப்போ நாங்கள் சொட்டால் வந்து சாப்பாடு போட போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா கோழிக்கு வந்து எப்படி ஒரு சூப்பரான இடம் அமைச்சு கொடுத்தாச்சுன்னு இந்த 3 வகையான கோழியை வந்து நாங்கள் இந்த இடத்துலையே அமைச்சு கொண்டிருக்கோம். பார்த்தீங்களா கோழி கூட்டு இதில் வந்து சின்ன கோழி குஞ்சு, ஊர் கோழி குஞ்சு சின்ன இருக்குது. அடுத்த ஊர் கோழி குஞ்சு பாருங்க, எனக்கும் பசி வந்துட்டு ஆக்களை கண்டோடனே ஓடி ஓடி வருகிறேன். எனக்குமே இதுவும் வளர்ந்தது ஒரு அதிசய வேகம் வந்து தான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா இதுதான் தெரியும் இதான் வளர்ந்துட்டேன்னு சொல்லி. ஓகே பார்த்தீங்களா, நல்லொரு ஏமரத்துக்கு இல்லையா ஆக்களுக்கு நல்லா கூட அமைச்சு வச்சிருக்குது. மழை வந்தாலும் ஆக்களுக்கு தண்ணி எந்த விதமாக சேரவும் இல்லை. அதுக்கும் நல்ல இடைவெளி விட்டு தான் தகரம் அடிச்சிருக்கு. இன்றைக்குமே கோழிக்கும் வந்து நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் தலை வந்து நாங்கள் அதுக்கு சாப்பாடு போடணும். வந்து ஒரு சிங் வச்சுருக்கேன். அதை முழுக்க கையாளுற நான் மட்டும்தான். அப்படியே சாப்பிட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன்னா இந்த மாபிள் சிங். அப்புறம் வந்து பார்த்தீங்களா ஹேண்ட் வாஷ் வச்சுருக்குது. இங்கே பார்த்தீங்களா தண்ணி எடுத்துருந்தது அப்படி வருது. அடுத்து வந்து வாஷிங் மிஷினை வந்து இதிலே வச்சுருக்கு. ஸோ இதுக்கு வந்து எல்லாமே செட் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்களா சட்டிவான கவுக்கலான ஒரு பவன் மாதிரி சுபாஷ் இருக்காது. மற்றது சுலாகாதுகள். அப்புறம் வந்து ஒரு பாரம்பரியமாக அம்மா விட்டு என்ன சொல்கிறது சொத்து, அது வந்து அம்மி வீட்டை இருந்ததா வந்து அனுபவங்க தம்பி குட்டியனை வந்து அம்மா தான் நான் அந்த அரைச்சி எல்லாம் பார்த்தேன். அப்போ வீட்டை தான் நம்பி இருந்தது. அது அப்படியே இங்கேயா வந்துட்டுது. இது எல்லாமே வந்து சுபாஷ் வந்து அமைச்சு தரதான அந்த கிச்சனுக்கு வச்சு தான் நான் சமையல் செய்யும்போது பாரம்பரியதான அம்மியில் அரைச்சி நாங்கள் சமையல் செய்கிறதில் அதே கண்டிப்பாக வந்து காணொலியாக காட்சிப்படுத்துவோம். பார்த்தீங்களா, இது சொல்லுவோம் அம்மா எத்தனை பிள்ளை பேரை பார்த்ததான ஒரு ராசியான அம்மியா இந்த அம்மி. இந்த அம்மியில் தான் நம்ம அரைச்சி எல்லாருக்குமே கொடுத்தவா நல்ல ஒரு ராசியான அம்மி. இதில் வந்து உண்மைக்குமே நான் இன்னும் அரைச்சி நான் மிக்சி அப்புறம் வந்து இந்த உரலில் கதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறேன். இதை கொண்டு வந்திருக்கோம் இங்கே. இது வந்து சுபாஷ் வந்து அமைச்சு தந்ததான வந்து சட்டி பானை கவுக்கிற பரனில் வந்து இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்களா சிலிண்டருக்கு வந்து நல்ல பாதுகாப்பு தானே. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னேன் அனுஷியா கார்டேருந்து கோல் வந்துட்டு. ஸோ இப்போ நான் என்ன செய்ய பண்ணணும்னா கச்சான் பார்த்துக்கொண்டு அங்கே பிளேண்டி வச்சு குடிக்கக்கூடிய வசதி எல்லாம் இருக்குது. கொண்டு போய் எங்களோட பின்னேற பொழுதா வந்து மாலை நேர பொழுதா அதுக்கு முன்னே வந்து கோழிக்கு சாப்பாடு போடணும். பார்த்தீங்களா எவ்வளோ பசியில் இருக்குண்டு நாங்கள் அது கிட்டவா போவே எல்லாமே ஓடி வந்துட்டு அவ்வளோ பசி. அப்போ நான் மாலை நேர பொழுதும் வந்து 2 கோமில் தான் அமைய போகுது. ஸோ அப்போ இந்த காணொலியை வந்து இந்த தினம் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து நான் வந்து எல்லா பொருட்களையும் அளவுபடுத்தி வச்சிருக்கேன் என்பதை பற்றி இனிமேல் என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை வந்து சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அந்த வாழ்க்கையை வந்து ஒரு சந்தோஷமாக சமாதானமாக பெரிய ஒரு திருப்தியாக இருக்கிறேன். சொந்த வீட்டை வச்சுக்கொண்டு யாராச்சும் அப்படி வேற வீட்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உண்மைக்குமே நாங்கள் அந்த வீட்டாளங்களை இப்போ தற்சமயம் வந்து ஒழுங்காக சொன்னது எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தேன். எப்போ இங்கே வர போகிறேன்னு இருந்துச்சு. அதுக்காக இப்போ வந்து நாங்கள் ஒரு கிழமை ஆகையில் அதுக்குள்ளேயே இவ்வளோ மாற்றங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன். அப்படி எங்களோட பயணிச்சு கொண்டிருக்க உறவுகள் வீட்டின் அழகாக இருக்கலாம், வந்து வெளி வளவாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து பொறுமையாக இருந்து பாருங்க. வீட்டு தோட்டங்கள் எல்லாம் நிறைய செய்ய இருக்குது. அப்படியே வந்து நான் என்ன சொல்றது ரசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்கள் வீட்டிலேருந்து. அப்போ அதனாடி வந்து ஒவ்வொன்றையும் வந்து நல்ல திறம்பட செய்வோம் என்பதையும் சொல்லிக்கொண்டு அனுஷியாக்காகிட்ட அடுத்த தினமும் கோல் வரப்போகுது. அப்போ நான் காணொலின்னு நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு மாலை நேர பொழுதும் வந்து அங்கே தான் அமைய போகுது. கொஞ்சம் கூட்டம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குது அந்த அனுஷியாக்கா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதால் வந்து டியூஷனுக்கு ஏற்ற போகணும் சரணியாக இருக்கலாம் இந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே பிரேக் அடிக்கிறேன் வந்து நின்று எல்லாம் காய்ச்சிட்டு போகிறது. அப்போதைக்கு வந்து அந்த வீடு நல்லா பிடிச்சிருக்குது. அந்த வீட்டை எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் அதை விட எத்தனையோ மடங்கா நீங்கள் இந்த வீட்டையும் வந்து உங்களோட வேலையெல்லாம் சொல்லுவீங்கன்னு நான் ப்ராமிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கடவுளோட துணியோட தான் எல்லாம் செய்ய முடியும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவே உங்களிடம் இந்த விடைகள் நான் உங்கள் சார் பாய்.